இது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையுண்டாவதாக, பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசப்படினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யாவரும் சேர்ந்து சங்கீதக்காரனின் ஜெபத்தை சொல்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை குறித்த உணர்தல் அடைவோம். பரிசுத்த தேவனுடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும். நாம் யாவரும் பொதுவான பாவ ஜெபத்தை பாவ அறிக்கைக்கு துணையாக சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போனாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவனுமாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றரவையும் நம் யாவருக்கும் நிறைவாய் தந்தருள்வாராக. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக. அவருடைய சன்னிதானத்தில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் என்பதை உணர்ந்து கொள்வோம். இந்த பண்டிகை காலங்களிலே தேவன் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக, மென்மேலும் தம்முடைய கிருபையை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக பரிசுத்த சன்னிதானத்திலே ஒன்று கூட்டியிருக்கின்றார். நீங்கள் எல்லோரும் சகோதரராக இருக்கிறீர்களே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். சகோதர சிநேகம் உங்களிலே நிலைத்திருக்க கடவுள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். நான் உங்களை சகோதரர் என்று சொல்லுகிறேன். என் வார்த்தையின்படி நீங்கள் செய்தால் எனக்கு சகோதரரும் சகோதரிகளுமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய இந்த நல்ல அன்பிற்காக பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு நல்ல ஒரு துணையாளராக, நல்ல ஒரு சகோதரராக, சகோதர அன்பின் நல்ல ஒரு முன்மாதிரியாக இந்த உலகத்திலே தந்திருக்கின்றார். அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவன் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணி தேவனுடைய சன்னிதானத்துக்கு நாம் நன்றிகளை ஏற்படுவதாக நாம் யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம்.
பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை கர்த்தர் நம்மீது கொண்டிருந்த அன்பை உணர்ந்து நாம் யாவரும் எழுதுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாள பிதாவே, அபாதரமான ஒரு அடியாரான எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவனின் அருட்சித மற்பட கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாக கிறிஸ்துவினாலே உலகத்தில் கேட்டுக்கொண்ட விலைமதியாத அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் பயங்கரமும் நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையான நம்பிக்கையை கொண்டவர்களாயிருக்கவும் எங்களை ஊழியருக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முன்பாக பரிசுத்தமும் நீதி கொண்டவர்களாய் நடக்கவும் எங்கள் வாழ்க்கையினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவனுடைய செய்த உபகாரங்கள் உட்கார்கள். வேத பகுதி வாசிக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான்
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர்களுக்கு கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனுடைய கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கிளம்பினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதே என்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேம் யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளைகளை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கே கண்ட நட்சத்திரம் பிள்ளைகள் ஸ்தலத்திற்கு மேலாக வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாரையும் மரியாதையும் கண்டு சாஸ்திரமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கை வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோது இடத்திற்கு திரும்பி போக வேண்டும் என்று போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தாங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி போனார்கள். வாசிக்க முடியாத தேவனால் பாட வாசிக்கின்றனர். ஆண்டவர் கூறிய நற்செய்தி வார்த்தைகளை கேட்கும்படியாக யாவரும் எழுந்திருப்போம். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாக, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார் என்பதே.
நாம் யாவரும் மீண்டும் உள்ளமாக இசையா விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து எழுப்போம். வானத்தையும் பூமியையும் காணக்கூடியது காணாதவராக எல்லாவற்றையும் படைத்தவராகிய சர்வவல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தராகிய தேவனை குறிக்கிற ஆத்மாவாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். சபையார் யாவரும் அமருங்கள். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். மாரநாதா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வந்து இந்த உலகத்திலே வாழ்கின்ற நம் யாவரையும் தம்மோடு கூட ஆளுகை செய்யும்படியாக அழைத்து செல்வாராக. கிறிஸ்து பிறப்பின் மனமகிழ்ச்சியை வாழ்த்துக்களாக உங்கள் யாவரிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். கர்த்தருடைய வருகை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வந்தபோது இந்த உலகம் பாவ இருளிலே இருந்தது. இந்த உலகம் சமாதானம் இழந்து காணப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு சமாதானத்தையும் பாவங்களிலிருந்து மனித வாழ்க்கைக்கு விடுதலை தருவதாக வந்தார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையை கடந்து வந்ததினாலே இந்த பண்டிகை காலத்திலே மிகுந்த சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நாம் காணப்படுகின்றோம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே ஒளி வந்ததா இல்லையா? ஒளி வந்துச்சா இல்லையா? நீங்க சிரிக்கும் போது உங்களுடைய புன்னகை சொல்லுகின்றது. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த பண்டிகை ஆராதனை வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளின் ஆராதனை நிறைவிலே நம்முடைய திருச்சபை மக்களுக்கு சிறப்பான ஒரு பரிசு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. கேரளோடு உங்கள் இல்லங்களுக்கு வரும்போது உங்கள் கரங்களிலே ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டது. அந்த சீட்டிலே நீங்கள் இந்த மத்தியிலே இருக்கின்ற நம்முடைய திருச்சபை மக்கள் 4 இடத்திலே இந்த பரிசு பொருட்களை கொடுப்பார்கள். 1 to 25 வரை ஒரு பகுதியிலும், 125 வரை ஒரு பகுதியிலும், 125 மேலாக என்று சொல்லி 4 இடத்திலே பிரித்து உங்களுக்கு அந்த பரிசு வழங்கப்படும். அந்த டோக்கனை கொடுத்து நீங்கள் அந்த பரிசு பொருளை செல்லும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துமஸ் காலத்திலே நாம் கடவுளுடைய சமூகத்திலிருந்து அவருடைய திருமகனை பரிசாக பெற்றிருக்கின்றோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் ஒருவருக்கொருவர் பரிசுகள் கொடுத்து நம்முடைய மனமகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் மனமாக திருச்சபையிலிருந்து அந்த பரிசு கொடுக்கப்படுகிறது. திருச்சபை மக்கள் யாரும், குடும்பங்கள் யாரும் அன்பாய் அந்த பரிசை பெற்று செல்லும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளில் காலை 9 மணிக்கு ஒரு சிறப்பு ஆராதனை அந்த ஆலயத்தில் நடைபெறும். இதற்கு காலை ஆராதனையை பங்கேற்க முடியாதவர்கள் அந்த காலை 9 மணிக்கு நடைபெறுகின்ற சிறப்பு சிறப்பு பண்டிகை ஆராதனை கலந்து கொண்டு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மாலை 5 மணிக்கு ஞானஸ்நான ஆராதனை அந்த ஆலயத்தில் நடைபெறும். ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஆயத்தப்படுபவர்கள் மாலை 5 மணிக்கு அந்த ஆலயத்தை கூடும்படி உங்களை அன்போடு நான் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மாலை 6:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் மரவிழா நிகழ்ச்சிகள் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு சிறப்பான பரிசுகள் வழங்கப்படும். எனவே ஒருவேளை உங்கள் பிள்ளைகளின் பெயர்களை கொடுக்காதவர்கள் இந்த ஆராதனை நிறைவிலாவது உங்கள் பிள்ளைகளின் பெயர்களை கொடுக்கும்படி உங்களை எப்பொழுது நான் கேட்டுக்கொள்கின்றேன். கடைசி நேரத்தில் பெயர்களை தெரிந்து கொள்ள சொன்னால் அதற்கான பரிசுகள் வாங்கவில்லை. எனவே நீங்கள் அதை உணர்ந்து இந்த ஆராதனை நிறைவிலாவது உங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை கொடுத்து நீங்கள் பரிசு தொகையை நீங்கள் கொடுக்கும்படி உங்களை எப்பொழுது கேட்டுக்கொள்கிறேன்.
திருமண அறிக்கையை வாசிக்கிறீர்கள். தென்னிந்திய திருச்சபை மதுரை முகமை திருமணம் விருதுநகர் குருசேகரம் ஸ்ரீ யோவான் சபையாக்கிய நம்முடைய ஆலயத்தை சேர்ந்த செல்வன் எஸ் ஐசன் ஜோயல் ராஜ் கர்நாத் மிஸ்டர் சாமுவேல் ராஜ் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசிரியர் திருமணம் நாசிரியர் குருசேகரம் தூய யோவான் கத்தீட்ரல் சபையை சேர்ந்த செல்வியம் வெனிதா ராய் டாக்டர் மிஸ்டர் மோகன் ராய் என்பவருக்கும் திருமண ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை சபையாக்கி உங்களுக்கு அறிவிக்கிறேன். மேற்படி இருவரும் திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணம் தடை இருக்குமானால் அதை சபை உருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க உங்களை எப்போது கூட கேட்டுக்கொள்கின்றேன். இது இவர்களுக்கு மூன்றாவது அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை மதுரை முகமை திருமணம் விருதுநகர் குருசேகரம் தூய யோவான் சபையாக்கி நம்முடைய சபையை சேர்ந்த செல்வி ஐ பின்முகில் பிபி அண்ணா டாக்டர் மிஸ்டர் எஸ் இமானுவேல் என்பவருக்கும், திருநெல்வேலி திருமணம் சிவகிரி குருசேகரம் சபையை சேர்ந்த செல்வன் ஏ இமானுவேல் சன்னா மிஸ்டர் அருமை நாயகம் என்பவருக்கும் திருமண ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை சபைக்கு அறிவிக்கிறேன். மேற்படி இருவரும் திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணம் தடை உள்ளதில் அதை சபை உருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க சபைக்கு அன்புடன் கூறிக்கொள்கின்றேன். இது இவர்களுக்கு மூன்றாவது அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை மதுரை முகமை திருமணம் விருதுநகர் குருசேகரம் தூய யோவான் சபையாக்கிய நம்முடைய ஆலயத்தை சேர்ந்த செல்வி ஜி கிருஷ்ணரை டாக்டர் மிஸ்டர் ஜே குணசிங் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி திருமணம் நெய்யூர் குருசேகரம் மேலப்பாறை சிஎஸ்ஐ சபையை சேர்ந்த செல்வன் டபிள்யூ வினோத் கிங்ஸ்டன் சன்னா மிஸ்டர் எஸ் வில்சன் என்பவருக்கும் திருமண ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை சபைக்கு அறிவிக்கிறேன். மேற்படி இருவரும் திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணம் தடை உள்ளதில் அதை சபை உருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படியாக சபைக்கு அன்புடன் கூறிக்கொள்கின்றேன். இது இவர்களுக்கு மூன்றாவது அறிக்கை. திருமணத்தில் இணைய காலத்தில்
திருமணத்துக்காக பெற்றோர்கள் பல வரன்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் இரண்டு பாராட்டுவீராக. கர்த்தர் நன்மையான கதவுகளை வாசலை உடைய வாழ்க்கையை திறப்பீராக சுவாமி. கர்த்தராவே இந்த ஆண்டில் கர்த்தராவே உடைய வாழ்க்கையிலே நிச்சயமில்லாமல் இருந்தது புதிய ஆண்டிலே எல்லா நன்மைகளும் வந்து சேர்ந்ததாக பிள்ளைகளுக்கு இறக்க பாராட்டும்படியாக வேண்டிக் கொள்கின்றேன். கர்த்தராவே இப்படி நன்மைகளை செய்து நீ ஒருவரே எங்கள் தெய்வம் என்பதை இந்த பகுதியில் உங்கள் எல்லா ஜனங்களும் அறியத்தக்கதாக எழுதி ஆசீர்வதியும். மீட்பர் அவர்கள் கேட்டு தகப்பனே. கிறிஸ்துவர்களே, இந்த பண்டிகை காலங்களிலே திருச்சபையின் ஊழியர்கள் எல்லாவற்றிலும் பங்கேற்ற திருச்சபையுடைய முகவர்கள், திருச்சபையுடைய வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்த நான் விரும்புகிறேன். இந்த பண்டிகை காலங்களிலே கீத பவனியாக நாம் சென்றோம். அந்த கீத பவனி சென்ற போது திருச்சபையின் பெண்களும் அந்த ஊழியர்களை கலந்து கொண்டார்கள். படக்காட்சி ஊழியர்கள் நம்முடைய கிராம சபைகளான 3 சபைகளுக்கும் கடந்த நாட்களிலே சென்று வந்தோம். திருச்சபையின் பெண்கள், வாலிபர்கள், ஆண்கள் என்று சொல்லி எல்லோரும் உற்சாகமாக இங்கே பங்கேற்றீர்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடான நாமத்தினாலே ஒரு வாழ்த்துக்களை
உயர்ந்த மேன்மை உதவி தள்ளி உலகில் வந்தீரையா இசையா உறவு தந்தீரையா இசையா உயர்வு தந்தீரையா உயர்ந்த மேன்மை உதவி தள்ளி உலகில் வந்தீரையா இசையா உறவு தந்தீரையா இசையா உயர்வு தந்தீரையா முழுக்க இறைமை ததும்பும் நிலையை முழுதும் துறந்ததென்ன முழுக்க இறைமை ததும்பும் நிலையை முழுதும் துறந்ததென்ன அழுக்கு மண்ணா நிறைந்த தொழுவம் அதிலே தவழும் அழகென்ன அழுக்கு மண்ணா நிறைந்த தொழுவம் அதிலே தவழும் அழகென்ன உயர்ந்த மேன்மை உதவி தள்ளி உலகில் வந்தீரையா இசையா உறவு தந்தீரையா இசையா உயர்வு தந்தீரையா தூய விண்ணின் தூய சூழல் துறந்த அன்புன்ன தூய விண்ணின் தூய சூழல் துறந்த அன்புன்ன ஆயக்கார பாவிகளுடன் அடுத்து பழகும் அழகென்ன ஆயக்கார பாவிகளுடன் அடுத்து பழகும் அழகென்ன உயர்ந்த மேன்மை உதவி தள்ளி உலகில் வந்தீரையா இசையா உறவு தந்தீரையா இசையா உயர்வு தந்தீரையா. ஆம் சுவாமி, எங்கள் வாழ்வை உயர்த்தும்படியாக இந்த உலகத்திலே நீ வந்தீரே. உம்முடைய அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். பிதாவானவர் இப்படியாக இந்த உலகத்திலே அன்பு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ செய்த இந்த நன்மைகளை எண்ணி துதிக்கின்றோம், சுதந்திரிக்கின்றோம். இந்த உலகத்திலே நீர் எங்களுக்கு கொடுக்கப்படாதிருந்தால் நாங்களும் இருளின் பிடியிலே இருந்திருப்போம். இந்த உலகத்திலே நீர் எங்களுக்காக வராதிருந்தால் நாங்கள் பொழுதோ மறைந்து போயிருப்போம். கர்த்தாவே, பாவங்களுக்கு தண்டனையை அனுபவித்து கொடுத்த எங்கள் வாழ்க்கையிலே பாவங்களிலிருந்து ரட்சிப்பை தந்து பாவங்களிலிருந்து விடுதலை தந்து பாவ வாழ்க்கை எங்களை மேற்கொள்ளாதபடி பரிசுத்த வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினீரே சுவாமி. நாங்களும் பரிசுத்தமாய் வாழ முடியும், நாங்களும் உம்மை போல அன்பு கூற முடியும், உம்மை போல மன்னிக்க முடியும், உம்மை போல சிநேகிக்க முடியும் என்பதையெல்லாம் உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மனுவால் அவதரிக்க செய்து அவர் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி விட்டீரே. கர்த்தாவே, இப்பொழுதும் உம்முடைய கரங்களிலே இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஏங்கி காத்து நிற்கின்றோம். கர்த்தாவே, இத்தனையோ நாட்கள் உம்முடைய திரு சன்னிதானத்திலே நாங்கள் உடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன சூழ்நிலைகள் உண்டு. ஆனாலும் தேவரீர் ஒவ்வொரு முறையும் எங்களோடு கூட உடைய வார்த்தை மூலமாக பேசி வருகிறீர் சுவாமி. உம்முடைய நோக்கத்தை இந்த நாளிலாவது நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுவீராக. வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையினாலே முழுவதுமாக போஜனம் வர வேண்டி கொண்டாடுகின்றேன். என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமானதான வழி நடத்துதலை உடைய வார்த்தை தருவதாக. வந்திருக்கின்ற ஜனங்களை உடைய வார்த்தையை இருக்கின்ற மண்டாவினாலே போஷித்து வழி நடத்தும் சுவாமி. அவர்கள் ஆத்தும திருப்தி அடைந்தவர்களாக இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்க உதவி செய்யும். மீட்பு நாமத்தில் கேட்கின்றோம் பரம தகப்பனே. கண்கள்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையை நாம் அனுசரிக்கின்றோம். இந்த உலகத்திலே அநேக இயேசு கிறிஸ்துவின் பண்டிகையை அனுசரிக்க வேண்டாம் என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பண்டிகையை அனுசரிக்க தொடங்கிவிட்டார்கள். அநேக சுயாதீன திருச்சபைகள் பண்டிகைகள் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பாவத்தின் அடையாளம் என்று சொல்லி வந்தார்கள். இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் யாவரும் சேர்ந்து கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையா இல்லையா? ஒரு காலத்துல பண்டிகை என்று நீங்கள் கிளம்பி வந்தால் ஒரு கூட்ட ஜனங்கள் உங்களை மிகுந்த பாவம் செய்ததை போலவே பார்த்தோம். கிறிஸ்தவத்தில் எப்படி கொண்டாட்டங்கள் இருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் நம்மை குறித்து ஏளனமாக பார்த்தார்கள். ஆனால் நாமாவது 4 மணிக்கு ஆராதனை வைக்கிறோம். அவங்க இரவு பகலும் இந்த நாட்கள் ஆராதனை வைத்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாளிலே நாம் இருக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். கர்த்தர் யாருக்காக இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி நான் கேட்பேன் என்றால் நமக்காக வந்தார் என்று சொல்லி நாம் எல்லோரும் நிச்சயமா சொல்லுவோம். அப்படிதானே? ஆனால் ஆண்டவர் விரும்புகின்ற காரியம் எனக்காக வந்தார் என்று சொல்லி அதோ ஆண்டவரை சொந்தம் கொண்டாடுகின்ற ஜனம் தேவை என்பதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தார்? யாருக்காக வந்தார்? எனக்காக வந்தார். அப்படிதானே? எனக்காக வந்தார். நான் பாவியா இருந்தேன், நான் இருளின் ஆதிக்கத்திலே இருந்தேன், என் வாழ்க்கை வெள்ளநிலத்து காணப்பட்டது, நான் வாழ்க்கையிலே பலவிதமான பாடுகளையும் துயரத்தையும் அடைந்து கொண்டிருந்தேன், என் வாழ்க்கையிலே குற்ற மனசாட்சியினாலே நான் கூடி குறுகி போயிருந்தேன், என் குடும்பத்திலே நன்மைகள் ஏதும் இல்லாதபடி நான் முழுவதுமாக நசுக்கப்பட்ட நிலைமையிலே இருந்தேன், கைவிடப்பட்டவனாய் புறக்கணிக்கப்பட்டவனாய் யாருமே எனக்கு துணை இல்லை என்று சொல்லி வாழ்ந்த எனக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு உற்ற துணையாளராக இருக்கின்றார். இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த சம்பவத்தை நான் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இந்த உலகத்தில் வந்தார் என்கின்ற செய்தியை மத்தேயுவும் லூக்காவும் சிறப்பான முறையிலே பதிவு செய்திருக்கிறார்கள். மேய்ப்பர்களுடைய வாய்மொழியாக லூக்காவும், சாஸ்திரிகளுடைய வாய்மொழி பாரம்பரியமாக மத்தேயுவும் இந்த 2 நிகழ்ச்சியையும் சொல்லியிருக்கிறார்கள். நான் இந்த நாளிலே மத்தேயுவில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்து உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மத்தேயு சுவிசேஷ நூல் 2வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்க. இங்கே வேதத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் அறிந்து கொண்டோம், அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம், அந்த நட்சத்திரத்தை நாங்கள் பின்தொடர்ந்து வருகிறோம் என்று சொல்லி ஒரு நட்சத்திரத்தை அங்கே கண்டார்கள். அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தார்கள். கிழக்கிலிருந்து ஆண்டவரை அறியாத தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த அசுத்தமானவர்கள் என்று சொல்லி யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்களை இந்த நட்சத்திரம் வழிநடத்தியது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் நட்சத்திரங்களாக இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நட்சத்திரம் அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிபிக்கா ரொம்ப சிறப்பாக சுட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நட்சத்திரம். இந்த பண்டிகை காலங்களிலே கர்த்தர்
அவர்கள் விருப்பம் போல சில திசைகளுக்கு அழைத்து செல்வார்கள். அவர்கள் மீண்டும் வழி தெரியாத முடிக்கும் போது, வழி தெரியாமல் அவர்கள் திகைக்கும் போது, நட்சத்திரம் செய்கின்ற முதல் பணி என்னவென்றால் அவர்களுக்காக காத்திருந்து அவர்களுக்கு வழிகாட்டுகின்றது. நானா இருக்கிறேன் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, என்னை புறக்கணிச்சுட்டு போனீங்க, உனக்கு நான் வழிகாட்ட மாட்டேன்னு நான் வீட்டில் போய் தூங்கியிருப்பேன். ஆனால் கர்த்தருடைய நட்சத்திரம், நீ பார்த்தீங்கன்னா அவருடைய நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நட்சத்திரம் என்ன செய்யும் என்றால், என்னதான் புறக்கணிப்பு நமக்கு இருந்தாலும் அந்த புறக்கணிப்புகள் எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தர் நமக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நாம் செய்வதற்காக இருப்போம். இந்த உலக வாழ்க்கையில நம்மை சூழ்ந்திருக்கின்றவர்கள், நம்முடமான நன்மை பெற்றவர்கள் நம்மை புறக்கணிக்கலாம். அவர்கள் வேறு திசைக்கு நேராக செல்லலாம். நாம் வழிகாட்டிக் கொண்டிருந்தோம், அவர்கள் இன்னொரு திசைக்கு நேராக செல்லலாம். ஆனால் நாம் காத்திருக்கிறோமா? புறக்கணித்தவர்களை நாம் புறக்கணித்து விடுகின்றோம். நாம் புறக்கணிக்கிறவர்களுக்காக காத்திருக்க ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட நட்சத்திரம் அநேக ஜனங்களை ஆண்டுடைய சன்னிதானத்திலே வரவழைப்பதற்காக அவமானங்களையும் நிந்தைகளையும் தாங்கிக் கொள்ளும்படியாக ஆண்டவரால் ஏற்படுத்த நட்சத்திரம் நீங்களும் நானும். இயேசு கிறிஸ்து பிறந்த காலங்களிலே மரியாள் நிந்தையை அனுபவித்தார். இயேசு கிறிஸ்து பிறந்த சமயங்களிலே யோசேப்பும் நிந்தையை அனுபவித்தார். எண்ணி பாருங்கள், நிந்தையை அனுபவித்தாலும் புறக்கணிப்பை ஏற்றுக்கொண்டு நாம் கர்த்தருடைய பணி செய்வதற்காக இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். இயேசு கிறிஸ்துவுக்காக உண்டாக்கப்பட்ட, இயேசு கிறிஸ்துவின் வழியிலே ஜனங்களை நடத்துவதற்காக கடவுளால் உண்டாக்கப்பட்ட நட்சத்திரங்கள். நீங்களும் நட்சத்திரமா இல்லையா? நீங்களும் நட்சத்திரமா? நட்சத்திரமா இருக்க அழைக்கப்படும் ரொம்ப பேருக்கு பிடிக்கும் இல்லையா? இந்த உலகத்துல நிறைய பேர் உச்ச நட்சத்திரம், உயர்ந்த நட்சத்திரம் என்றெல்லாம் இருக்கிறாங்க. உண்மையான நட்சத்திரம் நீங்களும் நானும் தான். ஏன்னா நமக்கு தான் தெரியும் இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு. இல்லையா? அந்த நட்சத்திரத்துக்கு தெரியும். ஆனா சுத்தி அதை பின்தொடர்ந்த ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் அழைத்து செல்கின்ற நட்சத்திரத்துக்கு தெரியும். உங்களுக்கு எனக்கு தான் தெரியும். நம்ம தான் உங்களுக்கு வழிகாட்டணும். வேற யாரும் உங்களுக்கு வழிகாட்ட முடியவே முடியாது. நீங்களும் நானும் தான் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். இந்த நட்சத்திரம் காத்திருந்தது. ஒருவேளை நீங்க எண்ணி பாருங்க, அப்படிப்பட்ட நட்சத்திரமாக புறக்கணிப்பின் மத்தியிலும் நாம் காத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது இந்த வசனத்தை வாசியுங்கள். 9வது வசனம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டுப் போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் உள்ளே இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அடுத்த வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இரண்டாவது சொல்லப்படுகின்றது, நட்சத்திரத்தை காண்பவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். நட்சத்திரம் வழிகாட்ட வேண்டும். புறக்கணிப்பு இருக்கத்தான் செய்யும், நிந்தைகள் அவமானங்கள் நம்முடைய பாதைகளில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்காக ஏற்படுத்தப்பட்ட அவருடைய நட்சத்திரம். எனவே நிந்தைகளின் மத்தியிலும் நாம் பாதை காட்ட அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே பிறர் சந்தோஷப்படுகின்ற விதத்திலே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். நட்சத்திரத்தை கண்டபோது சாஸ்திரிகள் சந்தோஷப்பட்டார்கள். வழி தெரியாமல் இருந்த ஜனங்கள் நட்சத்திரத்தை கண்டபோது சந்தோஷப்பட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு சந்தோஷத்தை தருகிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாம் பிறருக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட நட்சத்திரம். யாரால சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களின் அடிப்படையில் சொல்றேன். யார் ஒருவர் தனக்குள்ளாக கிறிஸ்துவின் சந்தோஷத்தை, கடவுள் தருகின்ற சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த உலகத்தில் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். யார் ஒருவர் தங்களுக்கான கடமைகளை சரிவர செய்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் பிறருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். சங்கீதம் 19:5 வசனத்தை வாசிங்க. அங்கே சூரியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தினுடைய சயின்ஸ் சூரியன் பூமியை சுற்றி வருகிறது. இந்த காலத்தில் உள்ள அறிவியல் எப்படி? சூரியன் பூமியை சுத்தல, நம்ம தான் என்ன பண்றோம்? சூரியனை சுற்றி வருகிறோம். இங்கே வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் மட்டும் சொல்றேன். இந்த சூரியனானது
தன்னுடைய பணியை செய்வதற்கு எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கின்றது. எப்படி சந்தோஷமாய் இருக்கிறதா? மணவாளன் எப்படி மணவரையிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ, எப்படி திருமண நாளன்று மணமகள் புறப்பட்டு வருகின்றாரோ, அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தன் கடமையை செய்வதற்கு அது பெறுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் நாம் உற்சாகமாய் நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற அழைக்கப்படுகின்றோம். இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்களில் நீங்கள் அநேகருக்கு சந்தோஷத்தை தர முடியுமானால் உங்கள் கடமைகளை நீங்கள் சரிவர நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு கர்த்தர் என்ன கடமை கொடுத்திருக்கிறாரோ, என்ன பணிகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ, அந்த பணிகளை நீங்கள் செய்து முடியுங்கள். அப்பொழுது உங்களுக்குரிய சந்தோஷம் பிறருக்குள்ளாக கடந்து வரும். யோசேப்பை குறித்து நம்ம எல்லோருக்கும் தெரியும். தன்னுடைய வாலிப காலத்தை முழுவதுமாக சிறையிலும் வருத்தத்திலும் செலவழித்த ஒரு மனிதன். அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள் பானபாத்திரக்காரர்கள் தங்களுடைய சொப்பனங்களுக்கு அர்த்தங்களை. கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு தாளத்தை கொடுத்திருந்தார், சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்வது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தாளத்து, அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஞானம், அறிவு. நானே கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நானே கடின பாடுகளின் மத்தியில் இருந்திருக்கிறேன், நான் இந்த தாளத்தை பயன்படுத்த மாட்டேன் என்று ஒருபோதும் அந்த தாளத்தை அவன் புதைத்து வைக்கவே இல்லை. அவன் புதைத்து வைக்கவே இல்லை. அநேக நேரங்களில் நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை செய்வோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் தன் தாளத்துகளை பயன்படுத்தினான், தன் கடமையை சரிவர செய்தான். எனவே பார்த்தீர்கள் என்றால் யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மிகுந்த மனமகிழ்ச்சிக்கான காரியங்களை பின்னாட்களில் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில அநேகர் சந்தோஷப்படுத்துகின்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். பானபாத்திரக்காரர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். நாம் நம்மளமாக சந்தோஷம் பெறுகிறவர்கள் நம்மை மறந்து போகலாம். ஆனாலும் கர்த்தர் பிறருக்கு சந்தோஷம் தரும்படியாகவே உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். நீங்கள் உங்கள் கடமைகளை சரிவர செய்யும் போது உங்கள் மூலமாக கடவுள் சந்தோஷப்படுகின்றார். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மீது அதிபதியாக இருப்பேன். அடுத்து உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. நீங்கள் உங்களை மாத்திரமே சந்தோஷப்படுத்திக் கொள்கிறவர்களால் அல்ல, நீங்கள் கர்த்தருடைய சந்தோஷத்தை உங்களுக்குள்ளாக பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் கடமைகளை செய்வீர்கள். உங்கள் கடமைகளை செய்யும் போது உங்களை பார்க்கிற ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள். உங்களை பார்க்கிற ஜனங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தரும் உங்களை கண்டு சந்தோஷப்படுவார். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளாக நீ பிரவேசி என்று சொல்வார். இந்த பண்டிகை காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தர இரண்டாவது செய்தி, நீங்கள் நட்சத்திரத்தை போல அநேகருக்கு சந்தோஷத்தை தாருங்கள். மூன்றாவது ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு செய்தி 12வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரத்தை முதலாவதாக வழிகாட்ட அனுப்பினார். அவர்கள் திரும்பி செல்கையிலே ஆண்டவர் நட்சத்திரத்தை அவர்களுக்கு வழிகாட்ட அனுமதிக்கவில்லை. இங்கே நட்சத்திரத்திற்கு இடமில்லை, நட்சத்திரத்திற்கு இங்கே கதாபாத்திரம் இல்லை, அது பயன்பாட்டிற்கு இடமில்லை என்று சொல்லி ஆண்டவர் அதை அனுமதிக்காமல் சொப்பனத்தை அனுமதிக்கின்றார். எனக்கு எப்படி போவோம்னா, நான் தானே இவங்களை வழிகாட்டி கூப்பிட்டு வந்தேன், திருப்பி போகும்போது நான் தானே வரணும், இவங்க என்ன நம்பிதானே வந்தாங்க, நான் தானே இவங்களை கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொப்பனத்தின் மீதும் கடவுள் மீதும் பொறாமை கொண்டிருப்பேன். ஆனா இந்த நட்சத்திரமானது அதற்கு ரீப்ளேஸ் பண்ணும்போது இன்னொருத்தர் நட்சத்திரத்துக்கு பதிலாக சொப்பனத்தை கடவுள் ரீப்ளேஸ் பண்றாரு. அவருக்கு மாற்றாக சொப்பனத்தை அங்கே கொண்டு வருகின்றார். நட்சத்திரம் சந்தோஷமாக ஒதுங்கி கொண்டது. அதற்கென்று கர்த்தர் ஒரு பணியை நியமித்தார். அந்த பணியை செய்தது. அந்த பணியை செய்ததினாலே அநேக சந்தோஷப்பட்டார்கள். ஆண்டவர் அந்த பணி போதும் என்று சொல்லி நிறுத்தி கொண்டார். அந்த நட்சத்திரம் ஒதுங்கி கொண்டது. அந்த நட்சத்திரம் யாருக்கும் எந்த தொந்தரவையும் கொடுக்காம சாதாரணமாக ஒதுங்கி கொண்டது. ஒருவேளை எண்ணி பாருங்க, நமக்கு பதிலாக இன்னொருவர் அந்த ஸ்தலத்திலே இருக்கும் போது, நமக்கு பதிலாக இன்னொருவர் ஆளுகை செய்ய வரும்போது, நமக்கு பதிலாக இன்னொருவர் பதவி ஏற்கும் போது நாம் எப்படி இருக்கின்றோம்? இந்த நட்சத்திரம் அது ஒன்றுமே செய்யவில்லை. அது அவர்கள் செய்வதை முழுவதுமாக சொப்பனத்தை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். சொப்பனத்திற்கு இடம் கொடுத்து விட்டு நட்சத்திரம் ஒதுக்கிவிட்டது. இந்த பண்டிகை காலத்தில் ஆண்டவர் நட்சத்திரத்தின் மூலமாக கொடுக்கின்ற
அவருடைய நட்சத்திரமாய் இருக்கிறீர்கள். அநேகர் வழி திசை மாறி அழைக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் பக்கமாக அழைத்து செல்ல வேண்டும். அப்படி வருகின்றவர்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். ஆனாலும் நீங்கள் அவர்களுக்காக காத்திருந்து ஆண்டவர் பட்சமாய் அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். உங்கள் கடமைகளை சரியாய் செய்து அநேகருக்கு நீங்கள் சந்தோஷத்தை தர வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த காலங்களின் படியே, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஈவுகளின் படியே நம்முடைய கடமை முடிவுக்கு வரும்போது அதை நாம் மனதார ஏற்றுக்கொண்டு கர்த்தர் யாரை நியமிக்கின்றாரோ அவர்களுக்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை நட்சத்திர நாளிலே நமக்கு கற்றுக்கொடுக்கின்றது. ஒருவேளை கிறிஸ்து பெருமானவர்களே, இப்படிப்பட்ட நட்சத்திரங்களாக நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த பண்டிகை காலங்களில் நீங்கள் நட்சத்திரங்களாய் மாறுங்கள். அநேகருக்கு வழிகாட்டுங்கள். அநேகர் வழி திசை மாறி அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்வு நலப்பெற, அவர்கள் வாழ்வு இயேசு கிறிஸ்து அருகாமையிலே வழிநடத்தப்பட அவருடைய சமூகத்திலே நீங்கள் முழுவதுமாக அர்ப்பணியுங்கள். திசை மாறி செல்கின்றவர்களால் சேதங்கள் ஏற்படும், உண்மைதான். இங்கே வேதம் சொல்லுகிறது, சாஸ்திரிகள் திசை மாறி சென்றதினாலே யூதேயாவிலே ஒரு மிகப்பெரிய கூக்குரல் கேட்டது. 18வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 2:17. அங்கே இவர்கள் திசை மாறி சென்றதினாலே ஒரு மிகப்பெரிய அழுகையை, மிகப்பெரிய சங்கடங்களை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தினார்கள். திசை மாறி செல்லும் போது ஒருவேளை நம்ம எப்படி இருக்கின்றோம், நாம் செல்ல வேண்டிய திசைகளிலே சென்று கொண்டிருக்கிறோமா என்பதையும் நாம் இந்த வேளையிலே அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நாம் செல்ல வேண்டிய திசைகளிலே சரியாய் சென்றோம் என்றால் நிச்சயமாக அநேக சங்கடங்கள் ஏற்படவே ஏற்படாது. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கின்ற ஒரு காரியம், நீங்கள் ஆண்டவருடைய நட்சத்திரமாய் மாறி திசை தவறி செல்கின்ற ஜனங்களுக்கு நீங்கள் திசை காட்டுங்கள். யாரையும் திசை மாற்றுகின்ற ஜனங்களாய் நாம் மாறிவிடக்கூடாது. நம்முடைய திசையை வேறு திசையை நோக்கி, நாமே அரண்மனையை நோக்கி நடந்து கொண்டிருந்தால் நாம் நடக்க வேண்டிய பாதை ஏழை குடில், நாம் செல்ல வேண்டிய பாதை மாட்டு தொழுவம், நாம் செல்ல வேண்டிய பாதை கர்த்தர் நமக்கு காட்டிய தாழ்மையின் பாதை. அதை விட்டுவிட்டு ஆடம்பரங்களை நோக்கி நாம் சென்று கொண்டிருந்தோம் என்றால் நாம் அநேகருடைய அறிவுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படியாக அல்லாமல் அந்த நட்சத்திரம் எப்படி சரியாக வழி நடத்தியதோ அவ்விதமாக நீங்கள் வாருங்கள். கிறிஸ்து பிறப்பின் காலங்களிலே கர்த்தர் உங்களை நட்சத்திரங்களாய் மாற்ற விரும்புகிறார். அப்படிப்பட்ட நட்சத்திரங்களாய் நீங்கள் வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமையாக, கர்த்தருக்கு பயனுள்ள வகையிலே அநேகரை அவருடைய பக்கத்திலே அழைத்து வாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த பண்டிகை காலம் முழுவதும் உங்கள் ஜீவனுக்கும் உங்கள் ஆத்மாவிற்கும் நல்ல பாதுகாவலையும் பலனையும் தந்து உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் பாதுகாப்பாராக. ஆமென். நாம் யாரும் எழுதுவதற்கு புஸ்தக கீர்த்தனைகளிலே 21வது பாடலை பாடுவோம். அதைத் தொடர்ந்து 22வது பாடலை பாடுவோம். அப்பொழுது ஸ்தோத்திர காணிக்கை படைக்கின்றவர்கள் முதலாவது பாடலின் போது முன்னால் வந்து கவர காணிக்கைகளை படைக்க உங்களை ஒருவரை கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து கை காணிக்கை எடுக்கப்படும். நாம் யாரும் எழுதுவதற்கு 21வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். Amen.
ஜெபம் செய்வோம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை எடுக்கும். இங்கே திருடரும் கணவிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கணவிட்டு திருடுகிறதும் இல்லை. சபையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளதையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விஸ்தரமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த பண்டிகை ஆராதனைக்காக நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். எத்தனையோ நன்மைகளை நீர் வாழ்க்கையிலே செய்திருக்கிறீர் சுவாமி. அத்தனையும் எண்ணி நாங்கள் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். இப்பொழுது ஆராதனை கலந்து கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்திய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரின் கண்ணோக்குவீராக. கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து பாலகன் உலகத்திலே பிறந்ததன் மூலமாக இந்த உலகத்திற்கும் மேலோகத்திற்கும் ஒரு புதிய உறவு உருவானதே சுவாமி. மேலிருந்து ஆசீர்வாதங்கள் கீழே வந்ததே அபிதமான ஒரு ஆசீர்வாதம். இந்த அருமையான ஆராதனை கலந்து கொண்ட ஜனங்கள் வாழ்க்கையிலே மென்மேலும் பலப்படும்படியாக கூட வேண்டிக் கொள்கின்றேன். கர்த்தாவே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் வானத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவருடைய வாழ்வு பழுகி பெருகி இருக்க வேண்டி கொண்டாடுகின்றேன். உம்முடைய கரங்களிலே பெற்றுக்கொண்ட நன்மைக்காக செலுத்தி இருக்கின்ற இந்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆவேலின் காணிக்கைகளைப் போல அங்கீகரிப்பீராக. கர்த்தாவே, இப்பொழுது ஆராதனை கலந்து கொண்டு ஆராதித்த ஜனங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து நடைபெறுகின்ற திருவிருந்த ஆராதனையிலும் உம்முடைய அப்பத்தினாலும் திராட்சைரசத்தினாலும் ஒவ்வொருவரையும் நீர் போஷிக்கும்படியாக கூட வேண்டிக் கொள்கின்றேன். அந்த போஜனத்தின் மூலமாக ஒரு புதிய பலனை, ஆரோக்கியத்தை, வல்லமையை அருமையான திருச்சபை பிள்ளைகள் யாவரும் பெற்றுக்கொண்டு உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக இந்த உலகத்திலே உம்மை சாட்சியாய் அறிவித்து வாழ கிருபை செய்யும். தொடர்ந்து ஆராதனை ஆசீர்வதி வழி நடத்தும். மீட்பதாக கேட்கின்றோம் தகப்பனே. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் இந்த முதலாவது பண்டிகை ஆராதனை கலந்து கொண்ட யாவரும் என்றும் நிலைத்திருப்பதாக. திருவிருந்த ஆராதனை நடைபெறும். திருவிருந்திலே பங்கேற்காதவர்கள் வெளியே செல்லலாம்.